எனது அன்பானவர்களே, நமது இயேசுவின் அற்புதங்களில் உருமாற்றம், உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம் போன்றவையும் அடங்கும். இயேசுவின் குணப்படுத்துதல் மற்றும் விடுதலை ஊழியத்தின் மிகப்பெரிய நோக்கம் சுவிசேஷ பணி என்பதை இது குறிக்கும். அவர் ஒரு கூட்டத்தை ஈர்த்து தனது ஆன்மீக வல்லமையையும் அதிகாரத்தையும் நிரூபித்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட மேசியாவாக தன்னை நம்பும்படி மக்களை அழைத்தார். இயேசு அவர்கள் முன்னிலையில் பல அற்புதங்களை செய்த பிறகும் அவர்கள் இன்னும் அவரை நம்பவில்லை. யோவான் 12:37. இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய மெசியா என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே ஜீவனை பெறும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20:30. இஸ்ரவேலரே, இதை கேளுங்கள். நசரேத்தின் இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறபடி அவர் மூலமாக கடவுள் உங்களுக்கு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் மூலம் கடவுளால் உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதர். அப்போஸ்தலர் 2:22. இயேசுவின் மூலமும் நம்மில் உள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமும் நாம் தனியாக வெல்ல முடியாததை வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும். 1 கொரிந்தியர் 15:57. ஆனால் கடவுளுக்கு நன்றி, அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெற்றியை தருகிறார். 1 கொரிந்தியர் 15:57. இயேசுவே அதிசயங்களின் வல்லமையுள்ள தேவன். ஆமென்.